அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். நிர்வாகிகளுக்கு திடீர் அழைப்பு. தனித்தனியாக 1-to-1 சந்திப்பு. மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் அறிவிப்பு என விஜயின் பனையூர் மீட்டிங் பரபரப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. கடைசி படை ஷூட்டிங்கில் விஜய் பிஸியாக இருந்தாலும் பிப்ரவரி 2ஆம் தேதிக்குள்ளாக நிர்வாகிகள் நியமனத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காக அவசரமாக தவேகவினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. மாவட்ட செயலாளர்கள் தேர்வுக்காக விண்ணப்பித்தவர்களிடம் விஜய் தனித்தனியாக நேர்காணல் நடத்தினார். வழக்கமாக விஜய் நிர்வாகிகளை சந்திக்கும் போது புஸ்ஸி ஆனந்த் பக்கத்திலேயே இருப்பார் என்ற நிலையில் திடீர் திருப்பமாக இந்த ஆலோசனையில் புஸ்ஸி ஆனந்தை வெளியிலேயே நிற்க வைத்தார் விஜய். விஜயை தாண்டி கட்சியில் ஆதிக்கம் செலுத்துவது, நிர்வாகிகள் நியமனத்தில் பாகுபாடு காட்டுவது என புஸ்ஸி ஆனந்த் மீது ஏகப்பட்ட புகார்கள் கூறி அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி பேசிய ஆடியோவின் எதிரொலியாக புஸ்ஸி ஆனந்தை விஜய் வெளியிலேயே நிற்க வைத்ததாக கூறப்படுகிறது. நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து நிறை மற்றும் குறைகளை விஜய் கேட்டறிந்தது புஸ்ஸி ஆனந்த் தரப்புக்கு கலக்கத்தை கொடுத்திருக்கிறதா? புஸ்ஸி ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ராமன் என யாருமே இல்லாமல் தனித்தனியாக 1-to-1 என்ற முறையில் நிர்வாகிகளுடன் விஜய் கலந்துரையாடினார். அப்போது உங்களை நம்பித்தான் கட்சி தொடங்கியிருப்பதாக கூறிய விஜய் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என உருக்கமாக அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னென்ன முக்கிய பிரச்சனைகள் இருக்கின்றன என கேட்டு தெரிந்து கொண்டதோடு கட்சியில் உறுப்பினர் சேர்க்கையை அதிகரிக்க வேண்டும் என்றும் பொறுப்புகளை நியமிக்க யாரும் பணம் வாங்கக்கூடாது எனவும் கண்டிப்புடன் அறிவுறுத்தியதாக சொல்கிறார்கள். புஸ்ஸி ஆனந்த் வெளியில் நிற்கும் போதே தவேகவின் அரசியல் ஆலோசகராக இருக்கும் ஜான் ஆரோக்கியசாமி கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்தார். இதனை அடுத்து புதிய நிர்வாகிகள் எப்படி செயல்பட வேண்டும் என ஜான் ஆரோக்கியசாமி ஆலோசனை வழங்கியதாக கூறப்படுகிறது. அத்தோடு தேர்தல் சமயத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் தவேக நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறதாம். நண்பகல் 12:45 மணியளவில் பனையூர் அலுவலகத்திற்கு சென்ற விஜய் சுமார் 4 மணி நேரம் கழித்துதான் ஆலோசனை முடிந்து திரும்பி சென்றார். விஜய் புறப்பட்டதும் தவேகவின் நிர்வாகிகள் நியமனம் பட்டியலும் வெளியானது. 2 தொகுதிக்கு ஒரு மாவட்டம் என்ற அடிப்படையில் 234 தொகுதிகளை உள்ளடக்கி 120 அமைப்பு மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. அதில் முதற்கட்டமாக 19 மாவட்டங்களுக்கு நிர்வாகிகள் நியமனம் முடிவடைந்துள்ளது. ஒரு மாவட்ட செயலாளர், 2 இணை செயலாளர்கள், 2 துணை செயலாளர்கள், 1 பொருளாளர், 10 செயற்குழு உறுப்பினர்கள் என ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 15 பதவிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் 2 துணை செயலாளர் பதவியில் 1 இடமும் செயற்குழுவில் 4 இடங்கள் பெண்களுக்கும் கட்டாயம் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் நேர்காணலுக்கு வந்த நிர்வாகிகள் கட்சி வளர்ச்சி நிதிக்காக குறிப்பிட்ட தொகையை காசோலையாக எடுத்துக்கொண்டு வந்திருந்தனர். மாவட்ட செயலாளர் பதவிக்கு 15,000 ரூபாய், துணை செயலாளர்கள் பதவிக்கு தலா 8,000, இணை செயலாளர் பதவிக்கு 8,000, பொருளாளர் பதவிக்கு 5,000 மற்றும் செயற்குழு உறுப்பினர்களுக்கு தலா 1,000 என நிர்ணயிக்கப்பட்டு கட்சி வளர்ச்சி நிதியாக வசூலிக்கப்பட்டது. தேர்வான நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து நியமனத்தை வழங்கிய விஜய் தனது உருவம் பொறித்த வெள்ளி நாணயங்களை அளித்து கௌரவித்தார்.
கடைசியில் நிர்வாகிகளுக்கு சுவையான சைவ விருந்தும் அளிக்கப்பட்டது. கட்சி தொடங்கி ஓராண்டு நெருங்கி வரும் சூழலில் விஜயின் அரசியல் நகர்வுகள் வேகமெடுத்துள்ளன. இன்னும் 5 நாட்களுக்கு ஆலோசனை நடத்தி நிர்வாகிகள் நியமனத்தை முடிக்க முடிவு செய்திருக்கும் விஜய், மார்ச்சுக்கு பிறகு மக்களை சந்திப்பது, களத்திற்கு செல்வது என தீவிர அரசியலில் களமிறங்க திட்டம் போட்டிருக்கிறாராம்.